அந்த டொனேஷன் எடுத்து வந்து ரோட்ல போட்டாங்க. ஐ லவ் மை ஆர்காட் இந்த செல்ஃபி ஸ்பாட்டை பத்தி எக்ஸ்க்ளூசிவா இன்டர்வியூ கொடுக்க மகாத்மா காந்தி அறக்கட்டளையோட துணைத் தலைவர் நம்ம கூட இருக்காரு. வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம் சார். சார், இப்போ ஐ லவ் வெள்ளூர், ஐ லவ் திருவண்ணாமலை, ஐ லவ் ஏலகிரின்னு எல்லாத்துலயுமே இதை பார்த்துருப்போம். அதை பார்த்ததும் நம்ம ஊர்லயும் இது மாதிரி ஒன்று இருக்கக்கூடாதா அப்படின்னு எல்லாரும் ஒன்றுமே கேள்வி இருக்கும். ஆனா அந்த ஊர்ல இருக்கிற மாதிரியே நம்ம ஊர்ல பண்ணாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஸ்பெஷலா பண்ணியிருக்கீங்க. அதுக்கான காரணம் என்ன சார்? எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா பண்ணணும்ன்றதுனாலதான் நம்ம இந்த ஒரு பிளான் பண்ணோம். இது வந்து நமக்கு முறைப்படி இந்திய தேசிய நெடுஞ்சாலைத்துறையோட அனுமதி வாங்கியிருந்தோம். ட்ரஸ்ட் பேர்ல வாங்கியிருக்கோம், மகாத்மா காந்தி அறக்கட்டளை பேர்ல. அதனுடைய செலவினங்களை வந்து நான் ஏற்றினேன். அதாவது நகரமன்ற தலைவர் என்னுடைய துணைவியாராக இருக்கிறதுனால அவங்களும் நானும் இணைந்து இந்த முழு செலவை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ட்ரஸ்ட்டில் வந்து இருக்கிற முதியோர்களுக்கு உணவு வழங்குறதுக்காசும் எல்லாம் டொனேட் பண்ணுறாங்க. அந்த டொனேஷன் எடுத்து வந்து ரோட்டில் போட்டாங்க, செலவு பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு தப்பான இது வரக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அந்த செலவை நான் ஏற்றுக்கிறதா அன்றைக்கி அறிவித்தோம். அதே மாதிரி இன்றைக்கி அந்த செலவை ஏற்றுக்கிட்டோம். இன்னைக்கு மற்ற இடங்களை விட சிறப்பாக இருக்கணுன்றதுக்கோசம் வச்சோம். முதல்ல மேலே மரம் வச்சோம்னா ஆறும் காடும் நிறைந்தது தான் ஆற்காடு. ஆற்காடுன்னு பேர் வர்றதுக்கு காரணமே ஆறும் காடுகள் அதிகமாக இருந்ததுனால தான் ஆற்காடுன்னு பேர் வந்தது. அந்த மாதிரி இது வந்து அந்த அடையாளமாக தான் ஆறும் காடும் நிறைந்த ஊர் இருந்ததுக்கோசம் மரம் இருந்ததுக்கு மரம் வச்சோம். பக்கத்துலேயே ஆறு இருக்கு. நம்ம மரம் வச்சுட்டு கூட ஆறு காடுன்னு போட்டிருக்கலாம். 6 மரம் வச்சிருக்கணும். அதுக்கான போதிய இடம் இல்லை. நாங்கள் ஒரு மரம் வச்சிருக்கோம். அது இன்னும் 6 வேவ்ன்ற மாதிரி அதை 6 பக்கமும் ஒரு 1 2 3 போட்டு 6 போட்டு 6 போட்டு 6 காடுன்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணோம். ஆனால் 6 மரம் வைக்கிறதுக்கான சுச்சுவேஷன் இடம் கிடையாது. ஆனால் ஒரு மரம் வச்சிருக்கோம். இது வந்து ஆறும் காடும் நிறைந்த ஊர் ஆற்காடுன்றதுக்கு எடுத்துக்காட்டு.